Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 928 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கொமரசுக்கிய அந்த உரோச்சி வாயை வச்சு ஒரே கவிட்டான். அவளாதான் சோழி முடிஞ்சுன்னு எல்லாருமே அவளை பார்த்து பதறிட்டு இருப்பாங்க. அவளுமே பாவம் வலி தாங்க முடியாம முக்கிட்டு இருப்பான். இத பார்த்த அந்த கியோஷிரோ வெள்ளத்தனமா லுக்கு விட்டு அவன் கத்தி எடுத்துக்கிட்டு வந்து பேண்டமோனியம் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பான். எதுக்கு இவன் மூஞ்சில இவ்வளவு கொலவரின்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு கிரிமினலா பிளான் பண்ணிட்டான். இங்க அந்த உரோச்சி கொமரசக்கி சாவறதுக்கு ரெடியா இருக்கியா? உன்னை இப்ப நான் 2 துண்டா கட்டிச்சு துப்ப போறேன்பா. அவ வலி தாங்க முடியாம முக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு சில பேரு அந்த நிஞ்சாஸ்ங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல ஒருத்தங்கிட்ட போய் நீ நிஞ்சா தானே, போய் ஷோகனை தடுத்து எப்படியாச்சும் கொமரசக்கிய காப்பாத்துன்னு சொன்னா எங்களால முடியாது. அவருக்கு என்ன தோணுதோ அதை அவரு பண்ணுவாரு. இப்ப நாங்க ஒரு இன்வேடரை புடிச்சு வச்சிருக்கோம், அவளை விசாரிக்க வேண்டி இருக்குதுன்னு சொன்ன உடனே எது இன்வேடரா, யாருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரோபினை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஏன்னா அங்க இருக்க கேர்ள்ஸா தானே இவ்வளவு இருந்தா யாருமே எதிர்பார்க்கல இவ ஒரு இன்வேடர்னு. இந்த குட்டி பொண்ணு டோக்கோ இப்பவுமே வாய் சிரிக்குது, கண்ணு அழுதுகிட்டே எப்படியாச்சும் ஒயரான காப்பாத்துங்க, அதான் கொமரசக்கிய காப்பாத்துங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படி முடியும்? இப்ப இருக்க நிலைமையில என்னைய காப்பாத்துறதே பெரிய விஷயம். நீ அதை சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவனை சிரிச்சு வெறுப்பேத்தி விட்டுட்டு இப்ப போய் காப்பாத்துனா சுத்தி பாத்தியா எத்தனை பேர் ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்கானுங்க. ஒரு மூஞ்சாச்சு இன்னொரு மூஞ்சுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குதா? இல்லவே இல்ல, ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதனால நம்ம தோக்கா மாட்டிட்டோம்னு சொல்லும் போது எல்லாருமே அவளை அட்டாக் பண்ண நெருங்கி வருவாங்க. அப்போங்கும் போது அந்த பக்கமா இருந்து ஒரு 2 நிஞ்சாசுங்க கதவெல்லாம் ஒட்டச்சு பிச்சுக்கிட்டு வருவானுங்க. எல்லாம் இவங்க ஆளுதான். அப்ப அவங்க பின்னாடி உங்களை அழிக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமான சவுண்டு. இவங்களுக்கு ஒரே குழப்பம், என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல பயப்பட மாட்டாங்க. இவங்க எதுக்கு பயந்து வராங்க, என்ன பஞ்சாயத்துன்னு அப்படியே அந்த புகைக்குள்ள பாப்பாங்க. உள்ள இருந்து நம்ம ப்ரூக் என்ட்ரி கொடுப்பான். அதுவும் பெரிய கையோட பெரிய சைஸுக்கு வந்து நின்று தலையெல்லாம் திரிய காட்டுவான். இதுங்கெல்லாம் வெட்டுங்க போல. நிஞ்சான்னு சொல்லிட்டு கடைசியில பேய பார்த்து பீதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோக்கோ பொண்ணோட தான் காமெடி. பேய பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கதறுவா பாக்கணுமே. சொல்ல போனா பயத்துல தலையெல்லாம் தொங்கி போச்சு. அந்த பையன் வந்து நின்னுட்டு உங்களை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாருமே பதறி அடிச்சு அங்கிருந்து ஓடிடுவாங்க. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்தான். அதனால ரோபின் எஸ்கேப். இல்லன்னா ரவுண்ட் கட்டி அவளை வச்சு செஞ்சிருப்பாங்க. அவளே பாராட்டி தள்ளுவா, சூப்பரா நீ ஒரு ஹீரோ, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன்னு. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா ஆபத்து, சட்டு புட்டுன்னு இங்க இருந்து கிளம்புற வழிய பாப்போம். அந்த கொம்பேரி மண்டையம் பாத்துருவான். அப்படின்னா அந்த பேயி இந்த இன்வேடரோட ஃப்ரெண்டா, விட மாட்டேன் உங்களன்னு சொல்லிட்டு ரோபினை அட்டாக் பண்ண வருவானா. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, 7-8 பேர் ரவுண்ட் கட்டி நின்னுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அட்டாக் பண்ணா மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப அவன் ஒத்தாள் தானே, சோ அவ கைய பெரிய சைஸுக்கு உருவாக்கி ஒத்தே அடி பேன்னு போய் விழுவான். அடுத்த 2 பேர் வருவானுங்க, அவனுக்கும் அதே அடிதான். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தி ஜாப்பனீஸ் கிட்டாரை வச்சு சுட வருவா. அவ்வளவுதான், பின்னாடி சுட்டானா ரோபின் சொல்லி முடிஞ்சு. ஆனா நம்ம பையன் பார்த்துட்டான். நேரா அவகிட்ட போய் என்னமா அட்டாக் பண்ண வந்து நிக்கிறியா, நான் வேணா உனக்கு லேண்ட் ஆஃப் டெத்துக்கு வழி சொல்லட்டுமா அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு கத்துவான். அவ ஆடி போயிருவா. அதோட வில்லையே மொத்த நெஞ்சா கூட்டத்தையுமே பதற வச்சு ஒலிம்பிக்ல ஓட விட்ட மாதிரி ஓட விடுவான். நம்ம ரோபின் அவனுக்கு பதறி ஓடும் போது இவன் அடிச்சு செதற விடுவா. இது எல்லாத்தையுமே அட்டிக்ல இருந்து ஷினோபுவும் நம்பியும் பார்த்துட்டு இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது, அதான் கீழே நல்லா கலவரமாயிருச்சு, நேரா போய் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமியோட கழுத்தை எவனோ சங்கிலிய போட்டு இழுப்பான். என்னடான்னா மேல ஒரு நிஞ்சா வந்துட்டான். நல்ல வேலை ஷினோபு ஒரு நிஞ்சா, அதனால அந்த சங்கிலிய அசால்ட்டா வெட்டி விட்டுருவா. யாருன்னு பார்த்தா அந்த ஒனிபன்ஷு கூட்டத்தை சேர்ந்தவன் தான். இவன் பேரு ஹன்சோ. நல்லா பெரிய சைஸ்ல பல்கா இருப்பான். அவனுக்கு ஷினோபுவா ஆல்ரெடி நல்லா தெரியும், அவளுக்குமே இவனை நல்லா தெரியும். இவன் உயிரோட இருப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒரு பயங்கரமான குணோய்ச்சியாச்சே, நிஞ்சாஸ் எல்லாத்தையுமே மயக்கி அவங்கள உன்னோட வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதான உன்னோட வேலைம்பான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ ரொம்ப அழகா இருப்பான். அதனாலேயே எவனுமே இவளை அட்டாக் பண்ண மாட்டான். அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அங்க மட்ட பண்ணிடுவா. உதாரணத்துக்கு நம்ம கொமரசக்கி பண்ணால அதே வேலை தான். அதனாலேயே இவளோட பேரு வந்து ஷினோபு த மேன் கில்லர் இருப்பாங்க. எப்படி இருக்கிறவ இப்ப எப்படி மாறி இருக்கா பாத்தீங்களா, மொரட்டு தீனி. ஆனா அப்படி சொல்லிட்டு கடைசியில இல்ல நீ அவ இல்ல, அவ நல்லா இருப்பா, நீ நாராசமா இருக்காமா, கடுப்பாயி அது நான் தாண்டான்னு சொல்லி ஒரே அடி அங்கேயே மட்டையாயிருவான். நமிய பார்த்துட்டு என்னமா இப்படி மொரட்டுத்தனமா அடிச்சிட்டாம்பா, இவனுக்கெல்லாம் இதான் கரெக்ட், வா நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்லிட்டு அவளோட நிஞ்சுட்ஸை யூஸ் பண்ணி அட்டிக்க உடைச்சிட்டு கீழே குதிப்பாங்க. அது என்ன ஆகும்னா மொத்த அட்டிக்குமே உடஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். அங்க இருந்த கெஸ்ட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க, எது ஹன்சோ அடிச்சிட்டான் இல்ல யார் அந்த 2 குணோய்ச்சிங்கன்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல டீ கடை ஆகிட்டாங்க. ஒரோச்சி பையா அவளை கவிட்டு இருக்கான்ல, நம்ம ஆளுங்க அந்த அட்டியை உடைச்சிட்டு கீழே வரும்போது ஒரு பெரிய பீஸ் உடஞ்சு ஒரோச்சியோட தலையில விழுந்துரும். கேராகி வாயில வச்சிருந்தானே கொமரசுக்கி அவளை கீழே போட்டுருவான். இப்ப நம்ம ரோபின், நமி, ஷினோபு, ப்ரூக் இவங்க எல்லாருமே மீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியா தப்பிச்சலான்னு வைங்க. இந்த ஒரோச்சி மண்டையில அந்த அட்டிக்கோட பீஸ் விழுந்துச்சுல, அப்படியே மட்டையாயிருவான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு வந்து கொமரசுக்கி எங்க இருக்கன்னு
தேடுவான். அவ அசைய முடியாம அங்கேயே தான் இருப்பான். மறுபடியும் அவளை கவர காண்டி வேகமா அவ பக்கத்துல போவான். அந்த டைம் தான் கியோஷிரோ இடையில வருவான். ஒரோச்சிக்கு ஷாக் ஆயிரும். இவன் எதுக்கு அவளை காப்பாத்த குறுக்க வந்து நிக்கிறான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம கத்திய வேற வெளியே எடுப்பானா. நம்மளை எதிர்த்து சண்டை போற அளவுக்கு வந்துட்டானான்னு பார்த்தா அவன் அப்படியே திரும்பி அவளை பார்த்து, நீ ஒரோச்சி முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது கோமரசக்கி, இது தப்பு தப்பு தப்பு, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியான்னு அவளை பார்த்துட்டு கத்திய நீட்டுவான். அவளும் இழிச்சுக்கிட்டே நான் தயாரும்பா. அத்தனை பேத்துக்குமே ட்விஸ்ட். ஏன்னா ஹீரோ மாதிரி அவளை போய் காப்பாத்துவான்னு பார்த்தா இப்ப அவளை தான் போட்டு தள்ள போறான். உடனே கத்தி எடுத்துட்டு அவளை அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். எல்லாம் வேண்டாம் வேண்டாம்பாங்க. அசரலையே ஏன் அவ கூட பயப்படாம அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பா. அப்படி கியோஷிரோ அட்டாக் பண்றதுக்காக வெறித்தனமா வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.